என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஆன்மீகத்தில் நம்ம பெரியவங்க நமக்காக முன்னாலேயே சொல்லிட்டு போன விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. முடிவு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் பிரச்சனையில் சிக்கிப்பீங்க, மன வருத்தத்துக்கு ஆளாவீங்கன்றது தான் பெரியவர்களுடைய வாக்கு. இப்போ முடிவுன்னா என்ன? இப்போ நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலையை தொடங்குகிறோம். அந்த வேலையை தொடங்கும் பொழுது நம்ம அந்த வேலையில் ஈடுபட்டு முயற்சி செய்கிறதுக்கு முன்னாலேயே அது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இந்த மாதிரி சாதகமான முடிவு, எனக்கேற்ற மாதிரியான முடிவு தான் அதில் அமையும்னு நாம் ஒரு கற்பனையை வகுத்துக்கிறோம், ஒரு முடிவை வகுத்துக்கிறோம். இப்போ இது பண்ணும்பொழுது அந்த வேலையை தொடங்குகிறோம், அந்த வேலையில் ஈடுபடும் பொழுது நாம் ஏற்கனவே முடிவு பண்ண விஷயங்கள் தான் நடக்குன்ற அந்த தீர்மானத்தோடு நம்ம அதை தொடங்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி முடிவு கிடைக்கணுன்றதுக்காக அதை எப்படியாவது பண்ணி முடிக்கணும், இந்த ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு பதட்டம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அது வர ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய முயற்சிகளில் ரொம்ப தொய்வு ஏற்படும். இந்த தொய்வெல்லாம் ஏற்படும் பொழுது நம்மளுடைய அந்த வேலையானது சரியாக முடியாமல், நாம் முடிவு பண்ண மாதிரியான சாதகமான விஷயம் நடக்காமல் இருக்கும்போது நாம் அதனால் பாதிப்புக்குள்ளாகி நம்ம மனம் வருத்தத்துக்கு ஆளாயிடும். அந்த வருத்தத்தினால நாம் பலவித செயல்களை கோட்டை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பெரியவங்க முன்னாலேயே ஒரு செயலை செய்யும்பொழுது அந்த செயலில் முழு கவனத்தோடு இரு, ஆனால் அதில் முடிவெடுக்காத. நீ முடிவெடுக்கும் பொழுது உன்னுடைய கவனத்தன்மை சிதறும்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பகவத்கீதையில் சொன்ன விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதுன்றதுக்கு நல்ல உதாரணம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உதாரணம். கர்மத்தை, ஒரு வேலையை செய்யும் பொழுது அதோட பலனை எதிர்பாராதேன்னுவாங்க. நம்ம சாதாரணமாக கேட்கலாம், ஒரு பலனை எதிர்பார்க்காம எப்படிங்க செய்ய முடியும்னு. அவர் சொல்கிற பலன் பணமோ காசோ அல்ல அந்த செயல்னால் உங்களுக்கு ஏற்படுற உயர்வோ கிடையாது. ஒரு கர்மத்தை, அதாவது வேலையை செய்யும் பொழுது நீ அதை முடிவு எடுத்துக்கொண்டால் அதுதான் பலன் சொல்கிறாரு. நீ முடிவு இப்படி தான் இருக்கும்னு நிர்ணயிச்சுட்டு நீ அந்த வேலையை செஞ்சேன்னா நிச்சயமாக உன்னுடைய மனம் 2 பகுதியாக பிரிஞ்சிடும். முழு கவனம் இருக்காது உனக்கு. அந்த செயலை செவ்வனே உன்னால் செய்ய முடியாது, சரியாக செய்ய முடியாது. அப்புறம் நீ சிக்கலில் மாட்டிப்பன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ எந்த முடிவையும் எடுக்காமல் உன்னுடைய வேலையில் கவனமாக இரு. அது நீ முடிவு எடுத்திருந்தா கூட அந்த மாதிரியான ஒரு பலனை பார்த்துருக்க மாட்டேன். அதை விட படுபயங்கரமான படுபயங்கரமான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு முடிவாக உனக்கு அமையும் எதிர்பாராமலேயே அப்படின்னு சொல்லுவார். இப்போது உதாரணத்துக்கு ஒரு கதையை பார்க்கணுன்னா, அர்ஜுனன் இருக்கான், துரியோதன மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு போட்டி ஒன்று வைப்பாங்க. துரோணாச்சாரியார் அந்த மரத்தில் இருக்கிற கிளையில் உட்காந்துருக்கிற ஒரு குருவியோட கண்ணில் கரெக்டாக அடிக்கணும், பொம்மை குருவியில். அப்போது துரியோதனை வரும்பொழுது இவனெல்லாம் ஜெயிக்கணும், அர்ஜுனன் எதிர்க்க நம்ம தோற்று போகக்கூடாது, மற்றவங்க எதிர்க்க தோற்று போகக்கூடாது, நாம தான் ஜெயிக்கணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய மைண்டில் ஒரு பதட்டம் உருவாயிடும். ஏன்னா நம்ம தோத்துட்டு அசிங்கமாயிடுமேன்ற ஒரு எண்ணமும் அவன் கூட வந்துடும். ஸோ அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப பதட்டமாயிடும். அதனால் அதை கோட்டை விட்டுருவான், குறி பார்த்து அடிக்க முடியாது. அப்புறம் அர்ஜுனனை கூப்பிடுவார். அர்ஜுனன் அவனுக்கு வேறு எதுவுமே சிந்திக்க மாட்டான், கரெக்டாக அடிச்சிருவான். அப்புறம் எப்படி அடிச்சேன்னு துரோணாச்சாரியர் கேட்கும்போது, எனக்கு அந்த குருவியோட கண் மட்டும்தான் தெரிஞ்சுது, அதை நான் அடிப்பேனா அடிக்க மாட்டேனா, சரியாக வெற்றி பெற மாட்டேனா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதோட கண்கள் மட்டும்தான் அந்த சமயத்தில் தெரிஞ்சது. முழு மனதோட அதை நான் குறிப்பார்த்தேன், சரியானபடி என்னோட அம்பை எய்தேன்வார். ஸோ இதுதான் நமக்கு ஒரு உதாரணம். நம்ம ஒரு காரியத்தை முழு மனதோட செய்யணும், அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அது அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நாம் அதோட வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணி இப்படி தான் அமையணும்னு நம்ம ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தோம்னா நிச்சயமாக அந்த செயல் சரியானபடி அமையாதுன்றதுக்கு பகவத்கீதையில் இருக்கிற அந்த கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதுன்றது நமக்கான ஒரு நல்ல அறிவுரை. அதனால் மக்களே, இதை நாம் செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம முடிவு எதையும் எடுக்காமல் செயல் செய்யும் பொழுது அதில் முழுமையாக அந்த செயலோட ஒட்டி அந்த செயலை நல்லபடியாக செஞ்சு முடித்தோன்னா நாம் எதிர்பார்க்காததை விட நல்ல அழகான வழியில் நம்மளுடைய செயல்கள் செவ்வனே அமைஞ்சு எதிர்காலம் நமக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.